வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். ஆரம்பத்தில் டைரக்டர் சங்கர் 2.0 படத்தில் உலகநாயகனை வில்லனாக நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காரு. பட் உலகநாயகன் அப்போ பிஸி ஸ்கெடியூலில் இருந்ததால் அது நடக்காமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சங்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் 2012 ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் அதுவும் நடக்காமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் தளபதியோட 69வது படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்ண போகிறதாகவும், கத்தி, மெர்சல் அண்ட் தெரி படத்துக்கு பிறகு மறுபடியும் சமந்தா விஜய்க்கு பேரா இந்த படத்தில் நடிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக்கல் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தளபதியோட 69வது படத்தை முடிச்சுட்டு தீரன் அதிகாரம் 1 படத்தோட 2ஆம் பாகத்தை ஹச் வினோத் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நடிப்பு நாயகன் சூர்யாவோட கங்குவா படம் வர அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. அண்ட் கங்குவா படத்தை பார்த்து மெய் சிலிர்த்தேன், படம் பிரம்மாண்டமாக இருக்குது, சிவா வேற ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாடலாசிரியர் விவேகா படத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முழு படத்தையும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாட்டில் ராதா படத்தோட டீசரும் விஜய் ஆண்டனியோட மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 2024 அதிக வசூல் பண்ண படங்களோட லிஸ்ட்டில் மகாராஜா படம் இப்போ ஜாயின் ஆகிருக்கு. படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடச்சிருக்கு. ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 85 கோடிக்கு மேலே இந்த படம் இப்போதைக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கல்கி படம் சந்தோஷ் நாராயணனுக்கு 50வது படம். ஸோ படத்தில் பிஜிஎம் மிரட்டியிருக்காரு. ரிலீஸ் ஆன 5 டேஸ்லேயே 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வீக்கெண்டில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்தியன் படத்தோட பார்ட் 2ல் இருந்து காலண்டர் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்கலான் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு அண்ட் ட்ரெய்லர் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி தங்கலான் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷே சொல்லியிருக்காரு ட்விட்டரில். நெக்ஸ்ட் விசாகப்பட்டினமில் VD12 மூவி இன்னும் 30 டேஸில் கம்ப்ளீட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஸ்ரீலங்காவில் எடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்கேவோட 25வது படத்தை சுதா கொங்கரா டைரக்ட் பண்ண போகிறதாகவும், அண்ட் அந்த படத்தை கேஜிஏ படத்தோட ப்ரொடக்ஷன் கொம்பாலே ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மகாராஜா படத்தோட சக்ஸஸ் பிறகு மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் நயன்தாராவை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ இப்போதைக்கு அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் படத்துல இருந்து அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அண்ட் அந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க போறதா நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க போறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்னடானா உலகநாயகன் அந்த படத்துல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. பட் எதை நம்புறதுனே தெரியல, எது உண்மைனே தெரியல. ஸோ அஃபீஷியல் அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.